ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் அண்ட் கலெக்ஷன். ஸோ அரேஸில் என்னென்ன பண்ண முடியும், கலெக்ஷன்ஸில் என்னென்ன பண்ண முடியும், என்ன பர்பஸ்க்காக அரேஸ்லேருந்து கலெக்ஷன் பண்ணோம், கலெக்ஷனில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, அதேமாதிரி அரேல என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ டேக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம், டைப் சேஃப்டி அண்ட் டைப் கேஸ்டிங். ஸோ அரே வந்து டைப் சேஃப்டி, அதனால் டைப் கேஸ்டிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் when it comes to collection, அதில் டைப் சேஃப்டி கிடையாது, அதனால் நம்ம டைப் கேஸ்டிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணுறது தான் ஜெனரிக்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஜெனரிக்ஸ் எப்படி இந்த ரெண்டு இஷ்யூ ரிசால்வ் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் எப்படி ஒரு ஜெனரிக் மெத்தட் க்ரியேட் பண்ணுறதான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. நான் ஒரு நார்மல் மெத்தட் க்ரியேட் பண்ணி அதை அப்படியே ஜெனரிக் மெத்தடை கன்வெர்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் சிம்பிளாக ஒரு மெத்தட் ரைட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா ரெண்டு இன்புட் நான் பாஸ் பண்ணுவேன். அந்த இன்புட்டை பாஸ் பண்ணணுன்னு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். ஸோ நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாகவே எழுதுகிறேன், ஸ்டாட்டிக். அண்டு ஸோ லிஸ்ட் ஆஃப், இப்போதைக்கு வந்து நான் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காகவே நான் அனுப்புகிறேன். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் மெத்தட் நேம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் மெத்தட் நான் வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டு இன்புட் அனுப்பலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் தானே. ஸோ ஸ்ட்ரிங் S1, ஸ்ட்ரிங் S2. ஸோ ஆப்வியஸாக அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் நமக்கு வந்து இன்புட்ஸை ஆட் பண்ணி நம்ம லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் என்ன ரீசனுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் யூஸிங் ஜெனரிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான். ஸோ அந்த லிஸ்ட்டில் S1 ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் S2வையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவோம், அந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், அந்த மெத்தட் நான் கால் பண்ண போகிறேன். ஸோ லிஸ்ட் மெத்தட் ரெண்டு இன்புட் பாஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்பிள் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச். ஸோ அப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் வரணும், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டிடலாம். ஸோ அந்த ஃப்ரூட்ஸை ஓகே. ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடாக தான் இருக்கும். பட் இது எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்டாக மாற்றலாம் யூஸிங் ஜெனரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பிள் ஆரஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மெத்தடுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் மெத்தடுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 100, 200 நான் அனுப்புகிறேன். எனக்கு ஃபைனலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸாக அனுப்பணும். பட் நம்ம அங்கே பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் இது வந்து ஜெனரிக்கான மெத்தட் கிடையாது. ஜெனரிக் மெத்தட்னால் இம்ப்ளிமெண்டேஷன் சேமாக தான் இருக்கும். பட் அதில் இன்புட் மட்டும் ஒவ்வொரு டைமும் மாறி மாறி வரும். பட் இது வந்து எப்போவுமே ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஜெனரிக். ஸோ இப்போ இந்த மெத்தடை ஜெனரிக்கை சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மெத்தட் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் நேமை நான் மாற்றிக்கிறேன். ஸோ லிஸ்ட் மெத்தடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஜெனரிக் மெத்தடாக மாற்றிக்க போகிறேன். ஜஸ்ட் மெத்தட் நேம் ஜெனரிக் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெனரிக் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம கம்பைலருக்கு ஃபஸ்ட் நம்ம சொல்லணும். ஸோ அதை நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப்பு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக. ஸோ இதுக்கு முன்னாடியே அந்த டைமண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த க்ளோஸ் தென் அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் வரது தான் டைமண்ட் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு நடுவில் வரது தான் என்ன டைப் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரிக் மெத்தட், இட் வில் டேக்ஸ் திஸ் டைப் ஆஃப் இன்புட்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன், என்ன டைப்புங்கிறது எனக்கு தெரியாது. டைப் கேன் பி எனிதிங். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஐ ஹாவ் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரீ ரிட்டர்ன் பண்ண போகிறேன். என்ன டைப் இன்புட்டாக வருதோ அதே டைப்பு அவுட்புட்டாக அவங்களுக்கு போகும். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக T1 and T and type 2. ஓகே. ஸோ அதே மாதிரி T1, T2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ T1 இங்கே வந்து பார்த்திங்கன்னா T2. அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் T, நாட் அ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னா இட்ஸ் டைட்லி கப்புள்டு, பட் லிஸ்ட் ஆஃப் Tனா இட்ஸ் நாட் டைட்லி கப்புள்டு. ஸோ இப்போ இந்த மெத்தடுக்கு நீங்கள் என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் அனுப்பலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டில் என்ன நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. ஓகே.
ஸோ நான் இப்போ ஜெனரிக் மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஜெனரிக் மெத்தட் முன்ன மாதிரியே ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சை நான் இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுச்சு, எனக்கு இது லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிற இன்புட் வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ எந்த டைப் ஆஃப் டேட்டா நம்ம அனுப்பலாம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த இடத்துல ஹைலைட்டான விஷயம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு ப்ரிட்டி மச் சேம் அவுட்கம் தான் வரும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக வேறு ஒரு டைப் ஆஃப் டேட்டா அனுப்ப போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மெத்தடை தான் கால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 100,200 which is a integer. ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு டேட்டா வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம அதே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான், பட் அதுக்கு அனுப்புகிற இன்புட்ஸ் வேறு அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம் வேறு மாதிரி எதாவது அனுப்பலாமா? எல்லா டைப் அனுப்பலாம். இன்கேஸ் நான் ஒரு கஸ்டம் டிடிஓ வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஸோ இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டாக ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா ஸ்ட்ரிங் நேம். ஸோ டூ ஸ்ட்ரிங் மெத்தட் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குன்னா அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஸ்டூடெண்ட்டை இதுக்கு இன்புட்டை நான் பாஸ் பண்ண போகிறேன். அதாவது மல்டிபிள் ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, இங்கே வந்துட்டு நான் ஜெனரிக் மெத்தடை கால் பண்ண போகிறேன். ஜெனரிக் மெத்தட். ஸோ ஜெனரிக் மெத்தடில் 2 ஸ்டூடெண்ட்டை நான் இன்புட்டை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட், அதுக்கு நீங்கள் கான்ஸ்டன்ட் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வேணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜெனரிக் மெத்தடுக்கு நான் 2 இன்புட் நான் பாஸ் பண்ண போகிறேன், அதாவது 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நியூ ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் அதனோட நேம். ஸோ இந்த ஸ்டூடெண்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜான். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ண போகிறேன். கமா ஜானுக்கு பதிலாக இங்கே நான் நான்சி அனுப்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன இந்த இடத்துல எரர் வருது பார்க்கலாமா? ஓகே, என்ன பண்ணி ஓகே, நான் கிளாஸை வந்து இன்னர் கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் ஸ்டாட்டிக்காக மாற்றிக்கிறேன். நீங்கள் தனியாக கிளாஸ் கூட வெளில கூட எழுதிக்கலாம். தட்ஸ் அப் டு யுவர் ஓன் டெஃபினிஷன். ஸோ இப்போ நான் அந்த 2 ஸ்டூடெண்ட் நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போது இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ டைப் கேன் பி எனி திங், அவ்வளோதாங்க நான் சொல்ல வருது. ஸோ எந்த டைப் வேணா இருக்கலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் என்ன பண்ண போகிறேன், அந்த நமக்கு ரிட்ரீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்ணலாமா? ஸோ ஸ்டூடெண்ட் நேம் ஜான் அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் நான்சி, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுச்சா? இது தாங்க ஜெனரிக் யூஸ் பண்ணுறதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ ஒரு காமன் மெத்தட் நீங்கள் எழுதிட்டு அதை மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸை ஃபீட் பண்ணி அதுக்காக நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரிக்கோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ஸோ இது வரைக்கும் நம்ம அரேஸ், கலெக்ஷன்ஸ் அண்ட் அதுலேருந்து எதுக்காக நம்ம இங்கே வந்து பார்த்தோம் 2 விஷயம், டைப் காஸ்டிங் அண்ட் டைப் சேஃப்டி. பட் இங்கே என்ன டைப் சேஃப்டி இருக்குது? ஓகே, ஸோ என்ன டைப் இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த டைப் தான் நமக்கு ரிசீவ் பண்ணுறோம். ஸோ டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதே இன்புட் தான் அதை எடுத்துக்க போகுது. ஸோ எனிவே இட்ஸ் நாட் டைட்லி கப்புள்ட். நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு அங்கே ஃபீட் ஆக போகுது. அதே இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ரிட்ரீவும் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல டைப் காஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரிக் மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு அப்படிங்கிற 2 ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து நான் ஒரு வேலையை ரிட்ரீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் கெட் ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ நார்மலாக இதை நான் கலெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா டைப் காஸ்டிங் நீங்கள் பண்ணணும். பட் இங்கே என்ன பண்ணுறான்னு பாருங்கள், ஸ்ட்ரிங் ஃப்ரூட் நேம் டைப் காஸ்டிங் பண்ணணுங்கிற நெசசரி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கிடையாது.
ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே இன்டீஜர் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஸோ இன்டீஜர்ஸ் டாட் கெட் ஆஃப் 1. ஸோ நமக்கு டைப் கேஸ்டிங் கிடையாது. ஸோ அதுதான் மேஜர் அட்வான்டேஜ், டைட்லி கப்புள்டு வித் டைப். ஓகே, அச்சீவ் பண்ணியாச்சு. ரிட்ரீவ் பண்ணும்போது நீங்கள் டைப் கேஸ்டிங் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த 2 ரீசனுக்காக தானே நம்ம ஜெனரிக்ஸ்க்கே வந்தோம் இல்லையா? ஸோ அதை அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரிக்னா என்ன, அது ஜெனரிக் கிளாஸ்னால் என்ன, ஜெனரிக்கில் என்னென்ன டைப் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம்.